வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்களோட பையன். என்னடா இன்னைக்கு இங்கே வந்து இப்படி இது உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேஷுவலான ஒரு டாக் தான் பேச போகிறோம். என்னன்னா சூரத் இல்லைம்மா, நம்ம அந்த சூரத் போயிருந்தப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி போனீங்க, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆச்சு, அப்புறம் நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதில் என்னால் கமெண்ட்டே போட முடியல. சரி, அதனால தான் அம்மா சொன்னாங்க, சரி ஒரு தனி வீடியோவை போட்டுடலாம்டா அதுக்கு அப்படின்னாங்க. சரி, அதனால தான் வந்து இன்னைக்கு 2 பேருமே வந்திருக்கோம். ஆமாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பண்ணாதான் நல்லது. ஒரு வீடியோ பார்த்து மட்டும் நம்ம பண்ண முடியாது. அதனால நம்ம போகிற செலவு, வர செலவு, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணணும், ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் அந்த பில்லை வச்சு விற்க முடியாது, நம்ம அடுத்து ஒரு பில்லு ரெடி பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம அதை எப்படி இது பண்ணுறது, அது எல்லாமே வந்து க்ளீனாக சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். எப்படி அந்த மாதிரி கிளியராக சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து சூரத் அதை பற்றி நீங்கள் கேட்டது என்னென்னா டிரான்ஸ்போர்ட் எப்படி போவது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இல்லைம்மா? ஆமாம், நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போனோம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, அப்புறம் வந்து பஸ் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, இது 3 இருக்குது. ப்ரைவேட் பஸ் இருக்குது. ஆனால் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுனா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு டிக்கெட்டே வந்து 4000 rupees வருது. 38 hours ஆகுமா. அதுவும் இல்லாமல் நீங்கள் 4000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3 வேளை சாப்பாடு அதெல்லாம் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகிடும். அது மாதிரி ட்ரெயினுமே இருக்குது. ட்ரெயின் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ட்ரெயின் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ட்ரெயின் கேட்ட எல்லா கேள்விக்கும் தேடி எடுத்து எழுதி வச்சிருக்கான். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து நவஜினி எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ்ஸு, இன்னொன்று வந்து மசாலா இம்சா சஃபீரா. ஐயோ, நான் இது எனக்கே புரியல. மொத்தம் 3 ட்ரெயின் இருக்குது. இது 2 இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன ட்ரெயின் இருக்குது, என்ன டைமிங்கு, எவ்வளோ ஃபேர் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியுமே இருக்குது. ஒரு ட்ரெயின் வந்து வீக்லி 2 days, இன்னொரு ட்ரெயின் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினில் வந்து நீங்கள் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 665 665 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைன்னா 665 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து ஏசி வந்து 4385 ரூபாய் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த ட்ரெயினில் போகும்போது 2 நாள் ட்ராவல் இருக்குது இல்லைங்களா? 38 ஹவர்ஸ்லேருந்து 28 ஹவர்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 28 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும், இன்னொன்று வந்து 29 ஹவர்ஸு, இன்னொன்று வந்து 27 ஹவர்ஸு. எப்படியும் பார்த்தீங்கன்னா 1.5 நாள் ட்ராவல் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா 1.5 நாளா? 24 + 4. ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும்போது உங்களுக்கு ஃபுட்டு 3 வேளை ஃபுட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ். 4000 ரூபாய் நீங்கள் ஏசியில் போனீங்கனாலும் இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே வந்து ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 daysக்கோ இல்லை 10 daysக்கோ முன்னாடி புக் பண்ணீங்க அப்படின்னா 2500 ரூபா தான் உங்களுக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும் இல்லைன்னா 2 ஹவரில் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். நம்ம ஒரு நாள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பஸ்ஸில் போனால் எவ்வளோ 38 மணி நேரம்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 2.5 நாள் ஆகுது. அப்போ 2.5 நாள் நம்மளோட டைம் வேஸ்ட்டு. அடுத்து வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த மாதிரி நம்ம பஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் தான். பஸ் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் வடிக்க நம்ம டயர்டாகிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம கலெக்ஷன் பார்க்க முடியாது. இங்கேருந்து ஒரு ஆர்வத்தோடு போவோம். இந்த ட்ராவல் பண்ண டயர்ட்னாலையும் மனசு வந்து ஒரு மாதிரி டயர்டாயிடும். உடம்பும் டயர்டாகி மனசும் டயர்டானா நீங்கள் அங்கே போய் கலெக்ஷன் பார்க்க முடியாது. ஓகே, அதனால் வந்து நீங்கள் பஸ்ஸு முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் போகலாம். நீங்கள் வந்து ட்ரெயின் போகலாம். நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரெயின்லேயே போங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு 1 lakh 2 lakhsக்கு பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகலாம். அப்புறம் ஃபேமிலி பர்ச்சேஸ்க்கு இப்போ வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண போகும்போது ஃப்ளைட்டில் போகலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு மொத்த ஃபேமிலியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஃப்ளைட்டில் பைசா ஃபுல்லாக ஃப்ளைட்டுக்கே போயிடும். 2 பேர் ஒரு ஃபேமிலி 2 பேர் போகலாம். ஒரு
கணக்கு போட்டுக்கோங்க. 2 பேர் வந்து என்னென்ன வாங்கணும், என்ன பண்ணணும், எதுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் கரெக்டாக நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதன் பிரகாரம் வாங்கிக்கலாம். ஒரு 4 பேர் போனால் கூட கஷ்டம்தான், வேஸ்ட் தான். நீங்கள் 2 பேர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த 30 kgலேயே நீங்கள் வந்து இதுவும் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 15 கிலோ எடுத்துகிட்டு போகலாம் லக்கேஜ், ப்ளஸ் 7 கிலோ வந்து ஹேண்ட் லக்கேஜ். அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 22 கிலோ வருது. 22 கிலோ 44 கிலோ 44 கிலோ நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னும் போது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே போட்டு விட்டுருவாங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது கொரியர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா லாரியில போட்டு வச்சு நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, மதுரைன்னா அங்க மெயின் எங்கேயோ லாரியில போட்டுருவாங்க. இல்ல திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி, சென்னையில இருக்கீங்க அப்படின்னா பாரிஸ்க்கு வரும் லாரி, அங்க வந்த உடனே அங்க போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்க கேட்டது வந்து சூரத் போயிட்டு அங்கிருந்து எப்படிமா போவது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட் வந்து நான் வந்து சொல்றது வந்து ஓலா தான். ஓலா இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஓலா வந்து நாங்கள் இப்போ சூரத் போனப்பவும் சரி, மும்பை போனப்பவும் சரி, ஓலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அம்மா சொன்னாங்க ஆல்ரெடி, அங்கே நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கமிஷன் இது பண்ணுவாங்க. இந்த கடைக்கு கூட்டு போயிட்டு அந்த கடைக்கு நீங்கள் வந்து சூரத் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அங்கே வந்து நீங்கள் ஓலா புக் பண்ணிக்கலாம். சூரத் டெக்ஸ்டைல் மார்க்கெட் அப்படின்ட்டு நீங்கள் ஓலாவில் போட்டிங்கனாலே அந்த ஏரியா வந்துடும். அங்கே போயிட்டு நீங்கள் எந்த ஏரியா உங்களுக்கு வந்து எந்த கடை உங்களுக்கு விருப்பமோ ஒரு கடையிலேயே நீங்கள் பார்க்காம 4 கடை ஏறி இறங்கி கூட பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த 4 கடை ஏறி இறங்கி பார்த்துட்டு 4 கடையோட ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு கடையில கடைசியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, மாட்டாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னாலும் அங்கிருந்தும் வந்து நீங்க புக் பண்ணி போறது 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. 10 ரூபாய் சார்ஜ் தான் சொன்னாங்க. ஏர்போர்ட்ல இருந்து போறதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்து புக் பண்ணி போனோம்னா 100 ரூபாய்க்குள்ளார வரும். அதே வந்து ட்ரெயின்ல இருந்து வர்றது வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் தான் வரும் அப்படின்னாங்க. பஸ்ல இருந்து தெரியுமாப்பா? தெரியல, நான் பஸ்ல போல நானும் அம்மாவும். ட்ரெயின் ஆனா நீங்க ஆட்டோல போதா சேஃபுமே. உங்களுக்கு பஸ் தெரியாம நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியும், லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா பரவாயில்ல. என்ன மாதிரி ஹிந்தி தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆட்டோலயே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கேட்டது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நீங்க அங்க இருக்க ஒரு கிட்டத்தட்ட நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க இருக்க ஒரு 50 கடையாவது நீங்க ஏறி இறங்கி ரேட்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 50 கடையா? ஆமா, அப்பதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இது தெரியும். இல்ல இந்த பையன் ரொம்ப சொல்றாங்க. 50 கடை ஏறி இறங்கும் போது டயர்ட் ஆயிடுவீங்க. அப்போ ஒரு 20 ஒரு 5 கடை. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது 5 கடை. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா, கரெக்டா பிசினஸ் பண்ணிருக்கீங்களா, நீங்க ஏமாந்துருக்கீங்களா அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரே ஒரு டைம்லயே தெரிஞ்சிடும். ஆமாம், அந்த மாதிரி வந்து நீங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கடையிலேயே வந்து ஒரு 2 டைம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, கண்டினியூஸாக 2 டைம் எடுத்து கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து இப்போ ஒரு 1 லேக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் இல்லைன்னா 50,000 ரூபா வந்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணலாம். பேலன்ஸ் 50,000 ரூபா வந்து 1 மந்த் கிரெடிட் தராங்க. அங்கே அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அங்கே அந்த பொருள் தான் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாமா. இங்கே வரும்போது பாக்ஸ் பிரிக்கிற போது நீங்கள் வீடியோ எடுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம ஒரு தடவை போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அடுத்த ட்ரிப்பு நம்ம இங்கே இருந்துகிட்டே ஆர்டர் போடுறோம் அப்படின்னா பாக்ஸ் பிரிக்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து என்னென்ன துணி வந்திருக்கு, எது பிரித்து வைக்கிறீங்க எல்லாமே வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் காட்டலாம், அவங்க மேலே தப்பு இருந்தாலும் காட்டலாம். இது வந்து இதில் மட்டும் கிடையாது. நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளை மட்டும் வரும்போது வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வீடியோவிலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இன்னொரு ஷாப் ஒன்று இருக்குமா, அந்த கடைக்கு நீங்கள் போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரேட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த கடைக்கும் நான் முடிஞ்சால் போயிட்டு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி சாரீஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் வேணும், எங்களுக்கு வந்து மற்றபடி அவுட்டோரும் ஓகேமா, இந்த சாரீ சம்மந்தமான விஷயம் வந்து நிறைய போடுங்க சூரத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசத்துல ஒரு தடவையோ இல்லை 2 மாசத்துல ஒரு தடவையோ சூரத் போயிட்டு ஷூட் பண்ணலாம். கேட்டிருந்தாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் சொல்லிருந்தீங்க, அம்மா நீங்க எடுத்து பிசினஸ் பண்ணுங்க, நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டோம். ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும், நானே ஓடிக்கிட்டே இருக்கிறேன், டைமே இல்லை.
பார்க்கலாம். என்னோட தம்பி பொண்ணு வரலட்சுமி இருக்காப்புல, அவளுக்கு வேணா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்து கண்டிப்பா அந்த லிங்க் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க அவகிட்ட வேணா தொடர்ந்து பண்ணிக்கலாம். ஆனா என்னோட கண் பார்வையில தான் நடக்கும். அது பயப்பட வேணாம். உங்களுக்கு பிடிச்ச செலெக்ஷன் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பண்ணலாம். அது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பண்ணோன்னா உங்க எல்லாருக்குமே வந்து அவங்க கிட்ட இருந்து லிங்க் வாங்கி கொடுக்குறேன். கண்டிப்பா அது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி வரலாம், அது எப்பன்னு தெரியல. ஆனா வந்தா வந்து கொஞ்சம் எல்லாமே பக்காவா பண்ணிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பொருள் கிடைச்சி ஒரு பொருள் கிடைக்கல. சாரீனா சாரீ, சுடிதார், அதுக்கப்புறம் ரெடிமேட் பிளவுஸு, இந்த மாதிரி லேடிஸ்க்கு எல்லாமே. அப்புறம் ஜென்ஸுக்குமே வந்து ஒரு ரெடிமேட் ஷர்ட் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். எல்லாமே பிளானிங் இருக்கு. மேபி உங்களுக்கு சொல்றோம். நீங்களும் வந்து சூரத்துல போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள்ல போயிட்டு ஒரு நாள்ல வந்துடணும் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ளைட் இது பண்ணிக்கலாம். ட்ரெயின் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியும் 28 hours ஆகிடும். அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும். அந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு 10 கடையாவது ஏறி இறங்குங்க. நம்ம வந்து ஆல்ரெடி அந்த கடை போட்டிருந்தோம். அந்த கடையோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஆல்ரெடி எல்லாமே உண்மையாகவே நல்லா இருந்தது. நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்போ ஊருக்கு போய் போட்டுட்டு போயிருந்தாங்க பசங்களாம். துணி நல்லா இருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நமக்கு மெயின் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். மெட்டீரியல் நல்லா இருந்தது அப்படின்னாலே போதும். அது மாதிரி அடுத்து நீங்கள் கேட்ட ஷாப்ஸும் வந்து கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் சூரத் நெக்ஸ்ட் டைம் போனோம் அப்படின்னா அந்த கடை மட்டும் இல்லாமல் வேறு எதாவது கவர் பண்ணுற மாதிரி தான் போவோம். ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் போட்டிருந்தோம். வேற என்ன இருக்கு சூரத்தில் அப்படின்ட்டு நாங்கள் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து அங்கே தெரிஞ்ச இடம் ஏதாவது ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அதையுமே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆமாம், இந்த புடவை வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு புடவை வீடியோ போடுங்கம்மா, புது மாடல் வந்திருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஷாப்ஸ் இருக்கா சூரத்தில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பக்கமாக போகும்போது வேறு ஏதாவது ஷூட்டு அதையும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த புடவை வீடியோவும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். என்னோட தாட்டே பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்கணும். எதையாவது தேடல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி புதுசாக வந்து தேடி போயிட்டே இருக்கு. அதுவும் சாரீஸ்ன்னும் போது நிறைய உங்களுக்கு பிடிக்குது. அதனால எங்களுக்கும் அதனால ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள். இது நம்ம வந்து 2 month ஒன்ஸோ இல்லை 1 month ஒன்ஸோ ஒரு ஷாப் வந்து சூரத்தில் இருந்தோ இல்லை சென்னையிலையோ ஏதோ ஒரு ஷாப்ஸு நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து நியூ மாடல்ஸ் வந்து எடுத்து போடுறோம். ஏன்னா இந்த மாதிரி நியூ மாடல்ஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து இது மூலயமா பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்றது. அது மட்டும் கிடையாது. இப்போல்லாம் வந்து யூடியூபர் கடையில் வந்து வீடியோ எடுக்கணும்னா இல்லை வேணவே வேணான்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க சில கடையிலலாம். அதையும் மீறி சில கடையில் கேட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.